நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடம் நம்ம கற்றுக்க போகிறோம். சவுல் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டால் இஸ்ரவேல் தேச மக்கள் தியாக்கரசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியின் கீழ், அதாவது ஆண்டவருடைய ராஜ்யத்து, ஆண்டவருடைய டைரக்ட் கண்ட்ரோல் மூலம் ஆண்டவருக்கு கீழாக ஆண்டவர் அவர்களை ஆட்சி செய்தார். நீங்கள் அந்த தசம பாகங்களை குறித்து ஒரு தவறான செய்திகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கு. காரணம் அதுதான். அதாவது இந்த நாட்களில் நம்ம எப்படி டாக்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி அந்த காலத்தில் ஆண்டவருடைய ஆளுகையின் கீழாய் இஸ்ரவேல் தேச மக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தசம பாகம் கொடுக்கப்பட்டது. எதற்காக? ஆலயத்தினுடைய பராமரிப்புகளை செய்வதற்கு ஆலயத்தில் உள்ள ஆசாரியர்களுக்கு ஒரு தசம பாகமும், மற்றும் ஆலயத்தை சரிபார்த்து கொள்வதற்கு இன்னொரு தசம பாகமும், அப்புறம் மூன்றாவதாக அந்த ஏழைகள் விதவைகள் இவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு தசமம், மொத்தம் 23% கொடுக்கூடியதான். மொத்தம் 3 தசம பாகம், 2 தசம பாகம் ஒவ்வொரு வருஷமும், இன்னொரு தசம பாகம் 3 வருஷத்துக்கு ஒரு முறையுமா இருக்கக்கூடியதாக இருந்தது. இது போக கோயில் வரி இருந்தது. அவர்கள் ஆண்டவரை நிராகரித்ததுனால ஆண்டவர் அவர்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அதனால ஏற்படுத்தப்பட்டவர் தான் சவுல். ஆண்டவர் சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆனால் சவுல் ராஜாவாக தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், பேக்ரவுண்ட் இப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சவுலை தெரிந்து கொண்டு சவுலை ஆசீர்வதித்தார். நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் சவுல் ரொம்ப தவறாக முடித்தார். தன்னுடைய வாழ்க்கை முடிவை ரொம்ப தவறாக முடித்தார். ஆனால் ஆண்டவர் அப்படி நியமிக்கலை. ஏன்னா சவுலோட வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் சொந்தமாக தப்பு பண்ணி நம்ம பாடம் கற்றுக்கிறத காட்டிலும் அடுத்தவங்க தப்பு பண்ணி அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிறது ரொம்ப லகு. ஏன்னா நீங்களே அதே தப்பை பண்ணி அதிலிருந்து கற்றுக்கிறதுக்கு பதிலாக அடுத்தவங்க பண்ண தப்புலேருந்து நீங்கள் கற்றுக்கிறது பெட்ரு. அந்த வகையில் தான் சவுலோட வாழ்க்கையிலேருந்து பார்க்க போகிறோம். நான் 1 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்திலேருந்து 10வது அதிகாரத்தில் உள்ள 8 வசனங்கள் மட்டும்தான் இப்போ உங்கள் கூட பேச போகிறேன். ஆனால் நீங்கள் இந்த முழுமையை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி ஆண்டவரை நிராகரித்தார்கள், அவர்கள் ஒரு அரசன் வேணும்னு கேட்டாங்க, எப்படி சவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், சவுல் எப்படி கழுதையை தேடி போனார், இது எல்லா பேக்ரவுண்டும் உங்களுக்கு தெரியும். நான் அதை ஒரு சின்ன கதையாக உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா? சவுளுடைய அப்பா கழுதை காணாம போகுதுன்னு பிள்ளைகிட்ட சொல்கிறாரு. பிள்ளை கழுதையை தேடி போகிறான். எந்த அளவுக்கு தேடி போகிறான், கழுதை கிடச்சிருச்சு ஆனால் பிள்ளை காணான்ற அளவுக்கு தேடி போயிடுறான். இப்போ அவங்க 2 பேரும் போய் சேரும்போது கடைசியில் எங்கே தான் கண்டுபிடிங்க, ஒரு தீர்க்கதரிசியை போய் பார்ப்போன்னு வேலைக்காரன் சொல்கிறான். வேலைக்காரன் சொன்ன உடனே சவுலும் அந்த வேலைக்காரனும் சாமுவேல்கிட்ட போகிறாங்க. அப்போ சாமுவேல்கிட்ட போகும்போது சாமுவேல் என்ன சொல்கிறாரு, நீ இங்கே இரு, நீ நாளைக்கு வா, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் முதலாவதாக ஆண்டவர் ஒருத்தரை அழைக்கிறார். எது? தன்னுடைய வேலைக்கு, தன்னுடைய பணிக்காக ஒருவரை தெரிந்தெடுத்து அவரை அழைக்கிறார். அப்படி மக்களை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவனாக சவுலை தெரிந்து கொண்டு அழைக்கிறார். இப்போ சவுலை அழைக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, முதலாவது பாருங்கள், 1 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25, 26 பாருங்கள். அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடு பேசி கொண்டிருந்தான். அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். ஆண்டவர் என்ன பண்றாரு, சவுலை கூப்பிட்டு, நான் ஒரு வேலைக்கு உன்னைய வைக்க போறேன். நீ தேடி வந்தது கழுதைய, ஆனா நான் உன்னை இன்னொரு வேலைக்கு செய்ய போறேன்னு சொல்லி அவர்களை கொண்டு போய் ஒரு மேடையான பகுதியில் உட்கார வச்சு, அங்கே ஒரு ஏறக்குறைய ஒரு 30 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களோட பந்தி இருக்க வச்சு, இவன் தான் இந்த இஸ்ரவேல் தேச மக்களை வழி நடத்த போறவன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்படி சொல்லும்போது அதற்கு முன்பாக என்ன பண்றான்,
சவுல் வந்து சொல்கிறான், நான் பெஞ்சமின் கோத்திரம், நான் ரொம்ப சின்ன ஆள், என்னை எதுக்கு இந்த வேலைக்கு கூப்பிடுற, எப்படி என்னை எதுக்கு இந்த வேலைக்கு கூப்பிடுறங்கிற மாதிரி யார் சொல்கிறா? சவுலே சொல்கிறாரு. ஆனால் சாமுவேல் என்ன சொல்கிறாரு? நீ வா, புறப்பட்டு போகிறதுக்கு ஆயத்தமாறு, உன்னைய ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார், நீ வான்னு. அப்போ என்னன்னா, சவுலோட காரியங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அரச பரம்பரை வருவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு ஆள், தகுதி இல்லாத ஒரு ஆள். அவன் தேடி போனது கழுதை. நீங்க யாராவது ஒருத்தனை அரசனா எடுக்கணும்னா கழுதை தேடி போறவனை தேடுறதில்லை. ஏன்னா இந்த மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பண்ணும்போது அது தகுதி உள்ள ஒரு நல்ல குவாலிஃபைடு பர்சன்ஸை தான் நம்ம எல்லாம் செய்வோம். ஆனால் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் பாருங்க, யாரை தெரிஞ்சு கொள்றாரு? ஒரு கழுதையை காணான்னு கழுதையை கண்டுபிடிக்க முடியாமல் போய்கிட்டு இருக்க வேலைக்காரனோட அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற சவுலை தெரிந்து கொண்டு நான் உன்னைய கூப்பிட்றேங்கிறார். நம்மளை குறித்து சொல்லும்போது எபேசியர் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இது ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா we are his workmanship. ஒரு சில டிரான்ஸ்லேஷன் பார்த்தா we are his masterpiece. அதாவது என்னன்னா, ஆண்டவர் நம்மளை ஒரு நோக்கத்தோடு அருமையாக நம்மை படைக்கிறார். இது நற்கிரியையில் செய்வதற்காகத்தான் நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை படைக்கிறாரு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு தனித்தன்மையோடு ஒரு தனித்துவத்தோடு படைக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு எனக்கு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு. அந்த அழைப்பை உங்க ஒருத்தரால தான் செய்ய முடியும், வேற ஆளால செய்ய முடியாது. இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். உங்க அழைப்பை என்னால் நிறைவேற்ற முடியாது, என் அழைப்பை உங்களால் நிறைவேற்ற முடியாது. நிறைய நேரங்களில் என்னன்னா, நம்ம மோட்டிவேஷனுக்கு யாராவது ஒருத்தரை மாற்றி வரணும், ஒருத்தரை போல வரணும். ஏன்னா நம்ம வளரும்போது படிக்கிற பசங்க பூரா என்ன, ஒன்று சச்சின் தெண்டுல்கர், இல்லை யாராவது ஒரு கிரிக்கெட்டர், இப்போ விராட் கோலி, இல்லை MS தோனி, இப்படி யாராவது ஒருத்தர் போஸ்டரை வச்சுட்டு அவர் விளையாடுற மாதிரியே கவர் டிரைவ் விளையாடுறது, இல்லாமல் பவுல் போன்ற மாதிரி இப்படி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, இல்லை ஒரு சினிமாக்காரனை வச்சு அவரோட போஸ்டரை போட்டு அவனை மாதிரியே தலை சீவுறது, இல்லை அவனை மாதிரியே டயலாக் பேசுறது, இப்படி ஏதாவது. பெண்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாராவது ஒருத்தரை எடுத்து அவங்களோட போஸ்டரை போட்டு அவங்கள மாதிரியே முடியை வளைக்கிறது, இல்லை நேராக இருக்க முடியை சுருட்டுறது, இல்லை சுருட்ட முட்டியை நேராக்குறது, இப்படி என்னத்தையாவது அயன் பண்ணுறது, இது பண்ணுறது, இப்படி எதையாவது பண்ணுறது. நாங்கள் அயன் பாக்ஸ் வச்சு துணி அயன் பண்ணுவோம், நீங்கள் தலையை அயன் பண்ணுவீங்க. அதான் வித்தியாசம். சொல்ல வேணாம், நான் சொன்னேன் என் ஒய்ஃப் ரொம்ப கோவப்படுவாங்க, வேணாம். ஏன்னா இன்னைக்கும் எடுத்து வந்துருந்தாங்க. இல்லை சொல்கிறேன், அதாவது என்னென்னா, நம்ம ஏதாவது ஒன்று செய்ய இது பண்ணக்கூடிய ஒரு காரியம், ஏதாவது ஒருத்தர் மாதிரி வரணும்னு. இதில் என்னென்னா, நமக்கு ஆண்டவருக்கு இன்னொரு தந்துல்கர் வேணா தந்துல்கரை உருவாக்குவார். உங்களை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய திறமைகள் என்ன, உங்களுக்குன்னு எதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாருன்னு பார்க்கணும். இந்த போயம் என்று சொல்றோம் இல்லையா, ஆங்கில வசனத்தில் போயம் சொல்றோம், கவிதைன்னு சொல்றோம். பொயமே அப்படிங்கிற வார்த்தை தான் ஒர்க்மேன்ஷிப். சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கு இல்லையா, அந்த கிரேக்க மொழி பதம் பொயமே, POIMEA, பொயமே அப்படிங்கிற கிரேக்க மொழி பதம் தான். அதுல இருந்து நம்ம போயம்னு கொண்டு வரோம். இப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரா, ஒரு கவிதை போல படைச்சிருக்கிறார். கவிதை எப்படி வரும்? முதல்ல ஒரு ரசனை வரணும். ரசனை அதை நேசிக்கணும். நேசிக்கும் போது உங்களுக்கு ஒரு காதல் வரணும். அந்த காதல் வயப்பற வரும்போது தான் உங்களுக்கு அதுல ஒரு கவிதை வரும்.
நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு பல்லு தெத்து பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருக்குன்னு. ஆனால் அதை நேசிக்கிறவன் எழுதுவான், அந்த பல் வரிசையில் ஒன்று மட்டும் கொஞ்சம் முன்னாடி இருக்கு, அதுதான் அழகுன்னு எழுதுவான். அப்போ என்ன, அவன் காதல் உங்கள் மேலே பாசம் வச்சுட்டான்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஒரு இதில் அப்போ ஆண்டவர் என்னன்னா உங்களை பார்த்து ரசிச்சு ருசிச்சு உங்களை இப்படி படைச்சிருக்கிறார். உங்களுக்கு மூக்கு இந்த மாதிரி இருக்கேன்னு வருத்தப்பட்டு ஆப்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது இயேசு கிறிஸ்து பண்ணது. ஏன்னா சங்கீதம் 139 தெளிவா சொல்லுது, உள்ளந்திரியங்களில் நாம் ஒளிவிடங்களில் மறைப்பிடங்களில் உம்முடைய கரங்களால் he fashioned us, அவருடைய கரத்தின் கிரியைகள் நாம். நான் சமீபத்தில் கூட சொல்லி கொடுத்தேன், உங்களுடைய கைரேகை யாரு கூடயும் இதுவரைக்கும் பிறந்த ஒருத்தர் கூடயும் மேட்ச் ஆகாது. உங்கள் டங்கில் இருக்க பிரிண்ட்டு யாரு கூடயும் மேட்ச் ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைய மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறீங்க, உங்கள் ஐ பிரிண்ட் யாரு கூடயும் மேட்ச் ஆகாது. அவ்வளோ யுனிக், யூ பீன் கிரியேட்டட் சோ யுனிக். உங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்படி அழைச்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த அழைப்பை புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு ரொம்ப வருத்தம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஊழியக்காரர் எடுத்து அவரை மாதிரியே பேச ட்ரை பண்ணுறது. பாவம் ஒரு தமிழில் ஒரு ஊழியக்காரர், பாவம் ஒரு கண்ணு பிரச்சனை, அவர் இப்படி இப்படி முழிப்பார், பாதி பேர் அவரை மாதிரியே முழிக்கான். என்ன கொடுமை, அவருக்கு அந்த பிரச்சனை. நிறைய பேர் என்னன்னா காப்பி பண்றது தேவையே கிடையாது. நீங்களா இருங்க. ஏன்னா உங்களை ஒரு தனித்தன்மையா அழைச்சிருக்கிறாரு, அதை நீங்க மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். இப்ப நீங்க நிறைவேற்ற வேண்டிய வேலையை விட்டுட்டு இன்னொருத்தர் இதை பண்ணீங்கன்னா உங்களையும் குழப்புறீங்க, அடுத்தவங்களையும் குழப்புறீங்க. சவுலோட வாழ்க்கையை ஏன் எடுத்து சொன்னேன்னா, சவுல மாதிரி தன்னுடைய அழைப்பை தொலைத்து விட்டு ஒரு முட்டாளாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்தவன் சவுல் ஒரு ஆள் தான். வேணா அடுத்து அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா சாலமன் எடுத்துக்கலாம். ஞானம் ரொம்ப இருந்தும் வீணா போனாலும் சாலமன். சமீபத்தில் ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணார், அண்ணே நான் முன்னாடியெல்லாம் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன்னு, சாலமனை போல ஞானம் வேணும்னு. உங்கள் மெசேஜ் கேட்டதுலேருந்து இப்போ அப்படி ஜெபம் பண்ணுறதே விட்டுட்டேன்னு. அப்ப சவுல் என்னன்னா தான் தனித்தன்மையாக ஜனங்களை நிர்வகிப்பதற்கு, ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்க அழைக்கப்பட்டேன்கிறத மறந்து தாவீதை துரத்தினான். ஏன்னா அவனுக்கு அவன் அழைப்பு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? ரெண்டாவது, அவர் ஒரு அழைப்புக்கு எல்லாம் பண்ணும்போது அவர் தன்னுடைய அழைப்பை வேலை செய்வதற்கு அந்த அழைப்பை உறுதி பண்ணுகிறார். 1 சாமுவேல் 9:27 பாருங்க. அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றான். வேலைக்காரனும் சவுலும் ஒன்னா வர்றாங்க. அப்ப சாமுவேல் சொல்றாரு, நான் உன்னுடைய அழைப்பை பத்தி உன்கிட்ட சொல்லணும், உன் வேலைக்காரனை முன்னாடி போய் சொல்லு. நல்லா கவனிங்க, வேலைக்காரனை முன்னாடி போய் சொல்லு. நான் உங்ககிட்ட தனியா பேசணும், உன் அழைப்பை நான் உறுதி பண்ணணும். ஏன் வேலைக்காரனை வச்சுட்டு சொல்லலை? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பாதி பேருக்கு உங்களை ஆண்டவர் ஊழியத்தில் அழைச்சாலும் போக முடியாதபடி கூட இருக்கிறவன் அவன் போட்டு தாக்கிடுவாங்க. நிறைய பேர். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், லோத்து கூட போனான். அருமையான வரி, வசனம் வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், லோத்து கூட போனான். அப்படித்தான் எழுதியிருக்கும். Lot went along with him. He wasn't called. நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க,
வேலை உங்களை அழைக்க முதல்ல நீங்க தனியா இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. உங்க அழைப்பை உறுதி பண்றது ஆண்டவர் தான் உறுதி பண்ணணும். ஏன்னா நீங்க நிறைய நேரங்கள் என்னன்னா எல்லாரும், அதாவது அந்த அழைப்புல அழைக்கப்பட்டு காரியங்கள் செய்யும் போது நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்ங்கிறத உறுதி பண்ணுவார் அடுத்தவர்கள் மூலமா. ஆனா அழைக்கப்படும் போது நீங்க மட்டும்தான் இருக்கணும். என்னைய ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, அப்போ அந்த அழைப்பை நான் செய்யணும்னா, இப்போ ஒரு சில நேரங்களில் இப்போ நல்லா யோசிங்களேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறீங்க. இப்போ ஒய்ஃபை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், இல்லை ஹஸ்பண்டை அழைக்கிறாரு. இப்போ அடுத்தவங்க என்ன பார்ப்பாங்க? இவரா காலம் கெட்டு போச்சு. எப்படி நம்ம என்ன பார்க்குறோம் உடனே? ஏன்னா என்னன்னா, by virtue of staying with somebody we know all their weaknesses. இப்ப என்னுடைய மனைவிட்ட என்ன தப்புங்கிறது எனக்கு நல்லா தெரியும், என்கிட்ட என்ன நல்லா இருக்குங்கிறது தப்புங்கிறது என் மனைவி தான் சொல்ல முடியும். நீங்க எல்லாம் நல்லா பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னாலும் என் மனைவி நான் என்ன சரியா பண்ணலங்கிறது சொல்லுவான். ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன, நான் என்ன தப்பு பண்றேன், இல்லை என்ன இது இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு கூட இருக்கிறாங்கல்ல. நீங்க நினைக்கலாம், ஐயோ சே இந்த அண்ணன் மாதிரி இருந்தா எப்படி இருக்கணும், அவட்ட கேட்டு பாருங்க, என் வச்சு படுற பாடி எனக்கு தான் தெரியும் சொல்லும். ஏன்னா ஒரு நம்ம ஒரு காரியத்தை நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். வேலைக்காரனை விட்டுட்டு சவுல்ட்ட மட்டும் தான் சொல்றாரு. ஆனா சாமுவேல்ட்ட போயலான்னு சொல்லி சொன்னது யாரு? அந்த வேலைக்காரன். ஹலோ நல்லா கவனிங்க, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, இந்த தீர்க்கதரிசிட்ட போவோன்னு சொல்லி கூட்டு போனது யாரு? அந்த வேலைக்காரன். வேலை வரும்போது அந்த வேலைக்காரனுக்கு கைஞ்ச் உருது, அதான் கைஞ்ச். கத்திரி எங்க வைக்கணும் அங்க வைக்கணும், வலிக்கும், ஆனா கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் யாரை உங்க கூட வச்சிருக்கிறாரோ அவங்க தான் கூட வருவாங்க. யாரு தேவையில்லை எங்க வெட்டணும் அங்க வெட்டிடுவார். அதை பத்தி கவலையே படக்கூடாது. தரிசனத்தின் நிமித்தம் தான் மக்கள் சேர்ந்து வரணுமே ஒழிய வேற எதுல வந்தாலும் எப்படி வேணாலும் ஆண்டவர் எதை கொண்டாலும் வெட்டி எடுத்துருவார். அவர் வெட்டட்டும், வலிக்கும். சில நேரத்தில் நம்ம என்னன்னா அங்க விட முடியாதபடி பிடிச்சிருவோம். நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? தாய் தகப்பனை விட்டு கல்யாணமாகி 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் தொப்புகள் கொடி வெட்டுறதே இல்லை. எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன், எங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு வருமே பாருங்க. பிறகுக்குடா நான் உன்னைய கல்யாணம் பண்ணேன், பேச உங்க அப்பா ஒரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். நிறைய பேர் ஒய்ஃப்ட்ட சொல்லுங்க, இருங்க நான் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன். இட்லிக்கு மாவாட்டுறதுலேருந்து சட்னிக்கு தேங்காய் சில்லு போகிறதுலேருந்து எல்லாம் அம்மாட்ட கேட்கணும்பாங்க. நிறைய பேருக்கு தொப்புள் கொடியே வெட்ட முடியறது இல்லை. எவ்வளவு காலம் ஆனாலும் தப்பு. நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ஒரு குடும்பம்னு வரும்போது, ஒரு காரியம் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், அதை நான் செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன். அப்போ நான் தனித்திருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணுவார், ஆண்டவர் என்னுடைய அழைப்பை கொடுப்பாரு. ஏனென்றால் நான் மற்றவர்களுக்கு நல்ல காரியங்கள் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கேன். எபேசியர் 2:10 சொல்லும்போது என்ன, நல்ல காரியங்களை செய்வதற்கு முன்னாடியே அதில் நடக்கணும். அதுக்கு என்ன பண்றாருன்னா, இதே பேதுரு சொல்லும்போது 4வது அதிகாரம் 10வது வசனத்தை சொல்றாரு, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். Be a good steward of God. இந்த ஸ்டூவர்ட்ஷிப்பை பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினோம். அந்த வீடியோ இன்னும் ஃபுல்லாக அப்லோட் ஆகலை. ஒரு 7 வீடியோவோ 8 வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இனி மீதி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க, நீங்கள் எடுத்து பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையான சப்ஜெக்ட். இந்த 1 பேதுரு 4:10 இருந்தால் அந்த ஒரு கான்ஃபரன்ஸே ரன் பண்ணோம். ஏறக்குறைய ஒரு 14 மெசேஜோ 15 மெசேஜஸும் இருக்குது. எப்படி ஒரு நல்ல உக்கிரான காரணம் என்ன, எனக்கு சொந்தம் இல்லை, ஆனால் அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்கு. உங்களுடைய குடும்பம் இஸ் அ ஸ்டூவர்ட்ஷிப், உங்கள் பிள்ளைங்க ஒரு ஸ்டூவர்ட்ஷிப், உங்கள் ஊழியம் ஒரு ஸ்டூவர்ட்ஷிப். எல்லாமே
ஒரு ஸ்டூவர்ட்ஷிப். ஏன்னா எனக்கு சொந்தம் கிடையாது, பிள்ளைகள் உங்க சொந்தம் கிடையாது, தெரியுங்களா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆனா நிறைய பேர் என்னன்னா பிள்ளையை பிடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது. பிள்ளை போனதுக்கு அப்புறம் குய்ய முறைன்னு அழுகிறது. அது முதலே ஒழுங்கா தெரிஞ்சு, ஆண்டவர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறார், இந்த பிள்ளையை நல்லபடியா வளர்த்து தேவனுக்கென்று வளர்த்து கொடுக்கிற வேலை என் வேலை, அதுதான் நம்ம செய்யணும். அதை நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும். அடுத்து மூணாவது, நம்ம பார்த்தது போல வேலைக்கு அழைக்கும் போது அவர் என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. என்ன பண்றாரு? தலையில எண்ணெயை ஊற்றி உன்னை ஆண்டவர் அவருடைய ஜனங்களை பார்த்து கொள்வதற்கு உன்னை அபிஷேகம் பண்ணினார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்மளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டது அவருடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு, உங்களை பெரிய ஊழியக்காரர் என்று மார் தட்டுவதற்கு அல்ல. இந்த அடிப்படை தெரியாதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் தங்களை என்னென்ன காரியங்கள்லயோ சொல்லிக் கொள்றாங்க, பண்றாங்க. ஏன்னா இது தெரிஞ்சதுன்னா நம்ம யாருமே இந்த வேலை பார்க்கவே மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் என்ன, நான் ஊழியத்துக்குள்ள வந்துட்டேன், நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு தங்களை தான் பெருசா பண்றாங்களே ஒழிய மற்ற காரியங்களை எதுவுமே பண்றதில்ல. இது ஆண்டவர் ரொம்ப அருமையா சாலமோனுக்கு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாரு. 2 முறையும் சொல்லி கொடுப்பாரு. ஆனா சாலமன் என்ன கேட்கறதே இல்லை, அதை கண்டுகொள்வதே இல்லை. அவன் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்ற காரியங்களை கேட்டுட்டு ஆனா என்ன பண்ணல, அதை உணர்ந்தே கொள்ளவே இல்லை, கடைசி வரைக்கும் உணர்ந்து கொள்ளவே இல்லை. இது சாமுவேலினுடைய வாழ்க்கை, இது சாலமன் வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். நீங்க 2 நாளாகமும் 2வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்களேன். 2 நாளாகமும் 2:11. நல்ல கவனிங்க. தீருவின் ராஜா சொல்றாரு. யாரு சொல்றா? தீருவின் ராஜா சொல்றான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நேசித்ததினால் எதுக்கு உன்னைய இஸ்ரவேல்ல ஆண்டவர் உன்னைய ராஜாவா வச்சாரு? கர்த்தர் ஜனங்களை நேசித்ததினால. Because God loves his people, he has put you in authority. ஆண்டவர் உங்களை ஒரு பதவியில ஒரு பொறுப்புல வச்சிருக்கிறாரு, உங்களை ஒரு வேலையில வச்சிருக்கிறாரு, உங்களை ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரா வச்சிருக்கிறாரு, இல்ல ஒரு ஆபீஸ்ல உங்களை மேனேஜரா வச்சிருக்கிறாரு, இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒரு வேலை பார்க்கிற ஆளா வச்சிருக்கிறாரு, இல்ல நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா என்ன காரணம்? அதன் மூலமாய் மக்கள் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக வழிநடத்துவதற்காக உங்களை வச்சிருக்கிறார். இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இது எங்க? ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக ஆலயத்துக்கு மரங்கள் வேணும் சொல்லும் போது ஈராம், தீருவினுடைய ராஜாவாகிய ஈராம் சொல்றான். இது ஆலயமெல்லாம் கட்டி முடிஞ்சு மாளிகையெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் குயின் ராசாத்தி சீபா வர்றா. சீபா வரும்போது சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. 2 நாளாகமம் 9வது அதிகாரம் 8வது வசனம். உம்முடைய தேவனுடைய கர்த்தருக்கு முன்பாக நீ ராஜாவாக இருக்கும்படிக்கு என்னத்துக்கு சொல்றா? மறுபடியும் எதுக்கு உன்னை ராஜாவா வச்சாருன்னு தெரியுமா? அவர் ஜனங்களை நேசித்தாரு, அதனால உன்னை ராஜாவா வச்சார். சவுலுக்கு அபிஷேகம் பண்ணும் போதும் ஆண்டவர் இதே வார்த்தை தான் சொல்றார். தன்னுடைய ஜனங்களுக்கு மேல ஒன்னு அதிகாரியா வச்சிருக்கிறார். இப்ப நீங்க எந்த ஒரு அத்தாரிட்டியில இருந்தீங்கனாலும் சரி, ஒரு தாயா இருந்தாலும் ஒரு தகப்பனா இருந்தாலும், உங்க பிள்ளைகள் மேல அதிகாரம் செலுத்துவதற்கு அல்ல, அந்த பிள்ளையை நேசிப்பதனால உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறார். இதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்க பிள்ளைய சரியான முறையில் வழி நடத்துவீங்க. உங்க ஊழியத்துல கீழே இருக்க மக்களை சரியான முறையில் வழி நடத்துவீங்க. உங்க அலுவலகத்துல கீழே இருக்கவங்கள சரியான முறையில் வழி நடத்துவீங்க.
இது தெரியாம தான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, தொலைச்சிட்டாங்க. சவுலு ராஜாவை வந்த உடனே நான் ராஜாங்கிறதுல தான் ஆட்டம் கண்டானே ஒழிய தான் எதற்காக அழைக்கப்பட்டோம் அபிஷேகம் பண்ணப்பட்டோன்ற மறந்துட்டார். என்ன, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இந்த சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம், உங்க நிறைய வீட்டில் காலண்டர் போட்டு வச்சிருப்பீங்க, இல்லைன்னா ஒரு கட்டையில் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் மனப்பாடமே சொல்ல தெரியும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் கர்த்தர் சொல்லுகிற செருபாபேலுக்கு சொன்ன வார்த்தை சொன்னோடனே நான் சொன்னோடனே மீதியை கம்மி, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. அதான் வசனமெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும்ல, மனப்பாடமாக சொல்லுவோம்ல. எதுக்காக உங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? மக்களை சரியான முறையில் வழி நடத்தணும் தான். ஆண்டவர் மக்களை நேசிச்சதுனால தான் அபிஷேகம் பண்ணார். இப்போ என்ன எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு? உங்களுக்கு போதிக்கணுங்கிறக்கா அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இதை கேட்ட நீங்கள் எதுக்கு அபிஷேகம் பண்ணி, நீங்கள் மற்றவங்களுக்கு போதிக்கிறக்கா உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்காரு. மேபி உங்களுக்கு சர்ச்சில் போதிக்கிறது இல்லாமல் இருக்கலாம், அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்கிறதா இருக்கும், இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறதா இருக்கும், இல்லை உங்கள் ஆஃபீஸில் சொல்கிறதா இருக்கும், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கும். எங்கே உங்களை ஆண்டவர் வச்சுருக்கிறாரோ அங்கே நீங்கள் பூ பூத்து காய் காத்து அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும், கனி தரக்கூடியவங்களாக மாறணும். அதற்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளணும், என்னை ஆண்டவர் எதற்காக அழைச்சிருக்கிறாரு, எதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு? ஜனங்களை நேசித்ததுனால. இப்ப ஜனங்களை நேசித்ததுனால எனக்கு பொறுப்பை கொடுத்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சரியான முறையில் வேலை பார்ப்பீங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும்னா பேங்க் மேனேஜர் வேலையை புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சிடும். பேங்க்கில் சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. உள்ளுக்குள்ளே எவ்வளவு காசு இருக்கு, மில்லியன் கணக்காக காசு இருக்கு, பணம் இருக்கு. வீட்டில் ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி ஒரு பண்டில் எடுத்துட்டு போக முடியுமா? அதே மாதிரி தான் எனக்கு அபிஷேகம் இருக்குங்கிறதுக்காக நானே என் தலையில் கையை வச்சு ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதனால தான் கிறிஸ்தவத்தில் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் வார்த்தை சொன்னா நான் பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட தான் கேட்கணும், இந்த பக்கத்தில் இருக்கவன்ட்ட தான் கேட்கணும். நானே தீர்க்கதரிசி அப்படின்னு எனக்கே செல்ஃபாக தீர்க்கதரிசி பண்ணால் என்ன ஆகும்? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன், அவ்வளோதான். கட்டடத்தில் கல் இருக்காது. ஏன்னா கல் ஒரு கல்லுக்கு மேலே தான் இன்னொரு கல் கட்டப்படணும். அந்த கல் நான் பெரிய கல்லுன்னு நினச்சா என்ன ஆகும்? தட்டி விட்டு வேற கல் தான் வைக்கணும். அடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? முதல்ல வேலையை ஆயத்தம் பண்ணுறாரு, அழைக்கிறாரு, உறுதி பண்ணுறாரு. அடுத்து அபிஷேகம் பண்ணுறாரு. 4வது என்ன பண்ணுறாரு? அதை உறுதி செய்கிறார். எப்படி அவன் மேலே உள்ள அபிஷேகம் இருக்குங்கிறத உறுதி செய்யக்கூடிய பாருங்க. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 2 இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய கெல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். எந்த இடம்னு வேற சொல்லிடுறார். சரியா? எத்தனை பேரை பார்ப்பேன்னு சொல்லிடுறார். நீ தேடி போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்கான விசாரிக்கப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் நடந்து போவாய். தாபோரில் உள்ள சமபூலியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து. எவ்வளவு தெளிவான டீடைல்டு ப்ராஃபஸி பாருங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒருத்தவங்க போட்டு விட்டாங்க. வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்றார். அப்படி சொல்லும்போது சொல்றாரு, உனக்கு என்னம்மா வேணும்? பொம்பளை பிள்ளை தான் இருக்கு, அதை இப்போ ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணி அப்படியே பிள்ளையோட செக்ஸை மாத்துறேங்கிறார். யோசிச்சு பாருங்களேன், என்ன ஒரு கொடுமை பாருங்க. எப்படி ஆண்டவருடைய நாம தூசிக்கப்படுது பாருங்க. பார்த்தா அப்படி ஒரு வெக்கக்கேடான விஷயம், வேதனையான கொடுமை. வயிற்றுல பிள்ளை இருக்கு, இவர் கையை வச்சுட்டு சொல்றாரு நான் அப்படியே செக்ஸ் சேஞ்ச் பண்ண போறேன். இப்ப மதியீனம்
இன்னைக்கு அதனாலதான் சொல்றேன், மக்கள் வேத வசனத்தை புரிஞ்சு கொள்ளாதனால இப்படி கட்டுக்கதைகளுக்கும் வீணான கற்பனைகளுக்கும் தங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள், அவைகளை நீ அவர்கள் கையில் வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையில் இருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். என்ன, உன்னை அரசனா அபிஷேகம் பண்ணியிருக்கேன், நீ தீர்க்க தரிசிகளோடு சேர்ந்து இருக்கும் போது நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவ. ஸ்பெசிபிக்கா எப்ப நீ எந்த கூட்டத்தில் இருக்கியோ அந்த கூட்டத்தை போல மாறுவ. உனக்கு வேறு ஒரு இருதயம் கொடுக்கப்படும். நீ ஆண்டவருக்கென்று வாழுகிறவனாய் மாறுவாய் என்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை சொல்றார். இப்ப நம்மளை ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, யோவான் 15வது அதிகாரத்துல ஒரு திராட்சை செடியை ஓமானமா வச்சு சொல்லிட்டார். இப்ப நீ என்ன பண்ற, என்னில நிலைச்சிரு, அப்பொழுது நீ கனி கொடுக்கிறாளா மாறுவ. எப்ப நீ என்னில நிலைத்திருக்கும் போது. யோவான் 15வது அதிகாரத்துல ரொம்ப அழகான ஓமானம், வைன் அண்ட் த பிரான்சஸ், திராட்சையும் திராட்சை செடியும் கொடியும். அப்ப ஒரு திராட்சை செடி கனி கொடுக்கக்கூடியதா இருந்தா கொடியா நம்ம மாறணும். கொடி மட்டும் தனியா கனி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கனி கொடுக்கிறவங்களா இருக்க முடியும். அப்பொழுதுதான் நம்மளுடைய அழைப்புல நம்ம பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்க முடியும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், அண்ணே அவர் சரியே இல்லை ஆனால் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, என்கிட்ட நிறைய கேள்வி பதிலையும் கேட்பாங்க. இந்த போதவர் இவர் பயங்கர ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும், ஆனால் பிசாசெல்லாம் கீழ்ப்படியுது, இது நடக்குது, அது எப்படின்னே? ஆண்டவர் அந்த கிருபை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ரோமர் 11:29 தெளிவாக சொல்லுது, கிருபைகளும் அழைப்பும் என்றும் மாறாதவைகள் என்று. ரோமன் 11:29. இப்போ நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இப்போ சுதாகர் இருக்காரு, அண்ணே உங்கள் பிறந்த நாளைக்கு இந்த வாட்ச் கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டு ஒரு வாட்ச் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வேற எங்கேயாவது போயிடுறாரு. இப்போ வேறு சர்ச்சுக்கு போகிறாரு, இல்லை வேறு ஊருக்கு போயிடுறாரு. அங்கே இருந்துட்டு, அண்ணே நான் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வாட்ச் கொடுத்தேன், திரும்ப கொடுங்கன்னு கேட்பாரா? கேட்க மாட்டார். அப்புறம் எப்படி ஆண்டவர் மட்டும் கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆனால் என்ன ஆகும்னா, அவங்க அந்த கிருபையை விட்டு தூரம் போயிடுவாங்க. ஒரு வரம் இருக்கும், வரத்துக்கும் கிருபைக்கும் உள்ள கிருபையை விட்டு தூரம் போயிடுவாங்க. அதுதான் நடக்கும். அப்போ என்னன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்க தான் நம்ம கனி கொடுக்குறவங்களா மாறுவோம். ஸோ இப்போ ஆண்டவர் அழைக்கிறாரு, அழைப்பை உறுதி பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணுறாரு, அதை அடுத்தவங்க மூலமாகவும் உறுதி பண்ணுறாரு. அடுத்து ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். காட் எக்யூப்ஸ் அஸ். 1 சாமுவேல் 10:7 பாருங்க. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே கூட இருக்கிறார். Do as the occasion demands. ரொம்ப அழகா இருக்கும். எப்படி? உனக்கு அங்க என்ன செய்யணும், அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை அதற்கேற்றார் போல செய்ய. ரொம்ப அழகா சவுலுக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம், நான் 3 வருஷம் கூட இருந்து உங்களுக்கு ஊழியம் பார்த்தேன், இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரப்போகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பலங்கொண்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் சாட்சி கொடுக்குற மக்களாக நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நான் என்னன்னா, எனக்கு கொடுக்கப்படக்கூடிய அபிஷேகம் என்ன பண்ணுது? நான் ஆண்டவருக்கென்று ஒரு வல்லமையான ஊழியம் செய்வதற்கு என்னால் முடியாததை என்னை கொண்டு தகுதிப்படுத்துவார்.
எது? பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை தகுதிப்படுத்தும். நிறைய உதாரணங்கள் பார்க்க முடியும். இப்போ என்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து நான் சொல்லணும்னா, நான் எந்த பைபிள் காலேஜுக்கும் போகல. நான் எந்த போதகருக்கையிலையும் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக ஒர்க் பண்ணல. என்னையை எடுத்த ஆண்டவர் நீ இந்த வேலை பாருன்னு சொன்னார். இப்போ நான் சொல்ல முடியுமா நான் இது பண்ண? கிடையாது. எனக்கு தெரியும் இது நான் இல்லைன்னு தெரியும். நீங்கள் வேணால் நினைக்கலாம், ஐயோ அப்பா அந்த மாதிரி பிரசங்கம் ஒன்றும் கிடையாது, இது காலி பெருங்காயிட்டப்பான்னு எனக்கு தான் தெரியும். உள்ளுக்குள்ளே இருக்க ஆண்டவர் ஒன்று சொல்ல தெரியலன்னா நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்ற ஆயிரும். அப்போ என்னன்னா, என்னால் சொல்ல முடியும் இது நானல்ல, கிறிஸ்து தான் வேலை செய்கிறாருங்கிறத சொல்ல முடியும். அப்போ என்னன்னா, அந்த அபிஷேகம் தான் உங்களை செய்யும்போது உங்களுக்கே நிறைய நேரங்களில் நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு தெரியாது. நீங்கள் பேசக்கூடிய காரியம் மற்றவர்களை விடுதலை செய்யக்கூடியதாக, மற்றவர்களை எடுத்து கட்டக்கூடியதாகவும், மற்றவர்களை தேவனுக்கென்று காரியம் செய்யக்கூடியவங்களாய் மாற்றக்கூடிய ஒரு காரியம். சரியா? அடுத்து ஆண்டவர் அதே இதில் பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 4:11 பாருங்க. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிஷேகம் கொடுத்து ஒரு காரியம் செய்ய சொல்றார். அந்த காரியம் செய்யறதுக்கு நம்ம அந்த காரியங்களை சரியான முறையில் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு உண்டாகுது. படிக்கிறது போது படிக்கிறதுக்கு, இல்லை வேலை செய்யும் போது வேலை செய்யறதுக்கு, இல்லை ஊழியம் செய்யும் போது ஊழியம் செய்யறதுக்கு. நிறைய பேருக்கு என்ன நினைச்சிடறாங்கன்னா, ஊழியம் செய்யறதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் உதவி செய்வார். கிடையவே கிடையாது. நீங்கள் வேலை செய்யும் போது நிறைய நேரங்களில் தலையை உடச்சிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எப்போ இதை செய்வோமா அதை செய்வோமா அப்படின்னு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் எல்லாத்துலேயும் ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. அவர் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். சிலதில் இல்லை, எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சத்திய ஆவியானவர். அப்போ நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும்? அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய காரியங்களை கேட்டு நம்ம செய்கிறவங்களா இருக்கணும். ஆனால் என்னன்னா, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவர் என்ன செய்ய சொல்றாருங்கிறத கேட்டு செய்கிறவங்களா இருக்கணும். இது ஒன்று தான் நமக்கு பெரிய பிரச்சனை. எது? வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்டு செய்யறது தான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. சவுலுக்கு இருந்த பிரச்சனை. ஆனால் முன்னாடியே சொல்றார் சவுலுக்கு, 1 சாமுவேல் 10:8 பார், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க ஆண்டவர் சொல்றார். நம்ம டாம் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம். நம்ம கூகுள் மேப் வச்சுருக்கோம், இல்லை டாம் வச்சுருக்கீங்க, நேவிகேஷன் வச்சுருக்கீங்களா, இது சரியான எக்ஸாம்பிள். இப்போ இங்கேருந்து நீங்கள் லண்டனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கார்டிஃப்லேருந்து ஏறி M4 வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். M4 ஏறின உடனே அந்த சொல்கிற அம்மா குவைட் ஆயிடுவாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஃபார் தி நெக்ஸ்ட் 77 மைல்ஸ் ஆர் 78 மைல்ஸ் கீப் ஸ்ட்ரைட், அவ்வளோதான். எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே வராது தப்பு பண்ணால் ஒழிய. ஹலோ, நீங்கள் ஆண்டவரோட சத்தத்தை, ஆண்டவரோட பாதையில் போயிட்டு இருக்கும்போது டெய்லியெல்லாம் சத்தம் கேட்காது. நிறைய பேர் என்னன்னா, இன்னும் பழைய ஏற்பாடு போல எனக்கு சத்தம் கேட்கணும். சாமுவேலே சாமுவேலே கூப்பிட்டார்ல, சவுலே சவுலே கூப்பிட்டார்ல, அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் மைக்கில் பேர சொல்லி கூப்பிட மாட்டாரான்னு கேட்கறது. நீங்க ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்களேன். ஏசாயால ஒரு 2 வசனம் வாசிப்போம்.
30:21. ஏசாயத்தில் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது, இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காது கேட்கும். இது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வெளியே இருந்தார், அதனால வெளியே இருந்து சத்தம் வந்துச்சு. அதே ஏசாயா 50:4 வாசிங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் கல்விமானி நாவை தந்தருளினார். என்னன்னா, நம்ம வெளியே இருந்து வர்ற சத்தத்துக்காக இயங்கக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். அப்ப நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? ஆவியானவர் என்னைய வழி நடத்தணும். ரோமர் 8:14-15 என்ன சொல்லுது? எவர்கள் தேவ ஆவியினால் வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப என்னன்னா, எனக்கு வெளியே இருந்து சத்தம் வராது, உள்ளுக்குள்ள இருந்து தான் வரும். உள்ளுக்குள்ள இருந்து ஆண்டவர் எனக்கு எங்க போ சொல்றார், என்ன பண்ணா, அவர் தேவ சமாதானத்தின்படி என்னை வழி நடத்துவார். தேவ சமாதானத்தின்படி வழி நடத்தப்படுவது என்னங்கிறத இன்னொரு விரிவான செய்தி இருக்கு, அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்ப என்னன்னா, யோவான் 15 7 என்ன சொல்லுது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதே போல யோவான் 14:26 வாசிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே என்னத்தை செய்வாரு? சிலவற்றை போதித்தினாருக்கு, எல்லாவற்றையும் போதித்து நான் சொன்ன எல்லாவற்றையும், ஆண்டவர் சொன்னதை நினைப்பூட்டுறதையும் உங்களை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்னை வழி நடத்துவார். அப்ப என்னன்னா, சவுலோட வாழ்க்கையில இவ்வளவும் சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர், எல்லாத்தையும் கேட்டான், ஆனா அவனால காத்திருக்க முடியல. கிறிஸ்தவர்களுக்கு இருக்க ஒரு பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? சும்மா இருங்கள். முடியாது நம்மளால. ஏதாவது செய்ய சொல்லுங்கள், செய்வோம். சும்மா இருங்கள் சொல்லுங்க, செய்ய மாட்டோம், சும்மா இருக்க மாட்டோம். சும்மா இருங்கள். Be still and know that I am God. நீங்கள் அமைதியாய் இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். யாத்ரா 14:14 இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. வேத வசனத்தில் சங்கீதம் 50 இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு. Be still and know that I am God. ஆனா நமக்கு என்ன? சும்மா இருக்க முடியாது. முதல் முறை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்போது அங்க காத்திருக்கிற அந்த சவுல் ரெண்டாவது முறை அங்க காத்திருக்கிற என்ன பண்றாரு? தானே பலி கொடுக்க போயிடுறார். இவ்வளவு தூரம் தெரிந்து கொண்டு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட சவுல் எவ்வளவு மோசமா முடிச்சார் தெரியுமா? ஏறக்குறைய 17 வருஷம் 3000 போர் சேவர்களோட தாவீதை துரத்துவதை தன்னுடைய தொழிலாக வைத்துக் கொண்டார். குறைந்தபட்சம் எப்படி? குறைந்தபட்சம் 17 வருஷம் தாவீதை கொல்லணும்னு சொல்லி தேடி அலைஞ்சார். சிந்திச்சு பார்க்க முடியுதா? நல்லா யோசிங்க. ஒரு அரசன் தன்னை தெரிந்து கொண்டார் ஆண்டவர், தன்னுடைய ஜனங்களை நேசித்ததுனால தன்னை அரசனா வச்சிருக்கிறாரு. அந்த வேலையை விட்டுட்டு ஒரு ஆளை கொலை செய்வதற்கு 3000 போர் சேவகர்களை எடுத்துக்கொண்டு 17 வருஷங்கள் தன் வாழ்க்கையை கெடுத்தான்.
யாரு? ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், அழைப்பை உறுதி செய்யப்பட்டவன், பரிசுத்த ஆவியை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னவன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவன், ஆண்டவரை ருசித்தவன். அப்படி கேவலமாக தன்னுடைய சந்ததி அழிவை சந்தித்தது. அவனுடைய சந்ததி அழிவை சந்தித்தது. அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குமாரன் யோனதான். நிறைய டைப்பாலஜி யோனதானுக்கும் தாவீதோட சேர்ந்து வரக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவிக்கு வரக்கூடியதா நிறைய டைப்பாலஜி அதை சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படி வாழ்ந்த சவுல் கேவலமாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டான். ஒரு வசனம் வாசிங்க பிரதர். 1 சாமுவேல் 26:21 அவரோட கடைசி ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சவுல் சாக போறதுக்கு முன்னாடி சொன்ன தன்னை பற்றி அவரே சொன்ன அறிக்கை, சவுல் தன்னை குறித்து சொல்லுகிற அறிக்கை. இதற்கு பின்பாக அவன் போறான், போருக்கு போய் செத்து போயிடுறான். 29வது அதிகாரத்தில் போருக்கு போய் செத்து போயிடுறாரு. 30வது அதிகாரத்தோட இந்த புஸ்தகமே முடிஞ்சு போகுது. 26வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 26:21. போனான். 21வது வசனம் வாசிங்க. 26:21 வாசிங்க. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, இதோ மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன். I have sinned. Saul says, I have sinned. மகா பெரிய தப்பிதம் செஞ்சேன். I have been a fool, he says. எனக்கு அருமையானவர்களை சிந்திச்சு பாருங்க. தேவனால் அழைக்கப்பட்டான், அபிஷேகம் பெற்றான், அழைப்பு உறுதி செய்யப்பட்டது, தகுதி பெற்றான், அரசாட்சி கொடுக்கப்பட்டது, எல்லா செல்வமும் கொடுக்கப்பட்டது. ஆனா என்ன சொல்றான்? I have sinned. I lived like a fool and I am going to die. And what kind of a legacy I have left? My children are going to be killed. Everything I am going to lose. What is the point in having an anointing? What is the point in having an call? What is the point in equipping the spirit? What is the point? சிந்திச்சு பாருங்க. ஹலோ, என்ன தேவ அழைப்பு பெற்ற என்ன அபிஷேகம், இது என்ன தேவ அபிஷேகம் பெற்ற என்ன, எப்படி முடிக்க போறீங்க? எல்லாம் உண்மை. The privileges comes with responsibilities. Don't ever forget that. There are no privileges comes without responsibility. எத்தனையோ பேர் செத்து போயிருக்க முடியும், ஆனா உங்களை ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கிறாரு. I'm really pained when I look at the next generation. The children உட்கார்ந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது தெரியுமா? இலங்கையில் செத்த பிள்ளைங்களை பத்தி தெரியுமா உங்களுக்கு? எப்படி தாய் தகப்பன் போராட்டத்தில் எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னு தெரியுமா? Do they know? Do they know the pain? Do you teach them? Do you teach value? எனக்கு அருமையானவர் நல்லா சிந்திச்சு பாருங்க. சவுல் பண்ண தப்ப நம்ம பண்ண கூடாது. We have to learn from the life of Saul. நமக்கு என்னென்ன privilege கொடுக்கப்பட்டிருக்கோ எல்லா privileges were given to Saul, yet he failed miserably. His final statement, I've lived my life as a fool. He himself confessed and he died.
what would you say when you are going to die? நீங்க என்ன சொல்ல போறீங்க? I played around, I fooled around, I did something. Is that what you are going to say? The choice is yours. நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க எப்படி உங்க வாழ்க்கையை முடிக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரிவிலேஜஸ் வச்சு what is the impact you have done and how are you going to finish your race? Paul says in 2 Timothy 4:6 சொல்றாரு, I have been poured out a drink offering, I have run my race, I have fought the fight, I am ready to be with God. எனக்காக ஜீவ கிரீடம் காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாரு. அவரோட பழைய பேரும் சவுல். ஹலோ, ஒரு சவுல் சாகும்போது சொல்றான், I lived as a fool and I am going to die. இன்னொரு சவுல் came to God and he says, I bought a good fight, I run my race. There, நான் என் ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், இதோ எனக்கு ஜீவ கிரீடம் இருக்குன்னு ஒரு சவுல் முடிக்கிறாரு. இன்னொரு சவுல் நான் முட்டாளா முடிக்கிறேங்கிறாரு. நீங்க எந்த சவுலை பின்பற்ற விரும்புறீங்க? Which Saul you want to learn from and how you want to live? The choice is yours. உங்கள் முன்னால இருக்கு, நீங்க சூஸ் பண்ணுங்க. யாரை பின்பற்றி வாழ விரும்புறீங்க? How you want to finish? How you want to be remembered? How you want your children to be remembered? It's in your hands. ஆண்டவர் கொடுக்கிறாருங்க, அழைக்கிறாரு, உங்களை தகுதிப்படுத்துறாரு, உங்களை அபிஷேகிக்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனா அதை எடுத்து முடிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? என் பொறுப்பு. எபேசியர் 2:10 சொல்லி முடிக்கிறேன். We are his workmanship, created in Christ Jesus for every good work. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நற்கிரியைகளை செய்வதற்காக நான் படைக்கப்பட்டேன். That I should walk in them. அதுல நான் நடக்கணுங்க, நீங்க உங்க ஓட்டத்துல நடக்கணும். ஓடினீங்கன்னா நீங்க எந்த சவுளை போல சொல்லலாம், இல்ல அந்த சவுளை போல சொல்லலாம். The choice is yours. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் நீங்க உங்களை நீங்களே சோதித்து பார்த்து நீங்க எப்படி முடிக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, அது சவுல் சொன்னா, ஆண்டவரே I have sinned, நான் பாவம் செய்தேன், ஆனா மனம் திரும்பல ஆண்டவரே. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல ஆண்டவரே, 17 வருடங்கள் ஆண்டவரே, 3000 போர் சேவர்களை சேர்த்து கொண்டு ஒரு தனி மனிதனை அழிக்க போயிட்டு தன்னுடைய அழைப்பை விட்டு விட்டான் ஆண்டவரே. அவன் அழைக்கப்பட்டான், அழைப்பை உறுதி செய்யப்பட்டான், தகுதிப்படுத்தப்பட்டான், அபிஷேகிக்கப்பட்டான். ஆனா தவறிட்டான். கடைசியில சொன்னான், நான் முட்டாள போல போறேன்னு. ஆண்டவரே, நான் அப்படி இருக்க விரும்பல ஆண்டவரே. இதோ ஒரு சவுல், கிறிஸ்துவர்களை கொலை செய்து கொண்டிருந்த சவுல் கிறிஸ்துவ வந்தான், கிறிஸ்துவை சந்தித்தான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். என் நிமித்தமாக நீ அநேக பாடுகள் படணும், அந்தகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆச்சரியமான புண்ணியங்களை அறிவிக்கிறவரா நீ வர வேண்டும் சொன்னாரு. அதை கேட்டு தன்னை ஒப்பு கொடுத்தான். முடிக்கும் போது சொன்னான், நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஜீவ கிரீடம் உண்டுன்னு. ஆண்டவரே, நான் அப்படி முறிக்க விரும்புறேன் ஆண்டவரே.